வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ மட்டனில் 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி காரசாரமான இந்த மட்டன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அளவான தீயில் கருகாத அளவுக்கு இந்த வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே வாணலியில் 2 இன்ச் நீளத்துக்கு 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 கப் அளவுக்கு மல்லி. இதை கையில் கொட்டினா 1 கை அளவு வரும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்து அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இந்த ரெண்டையும் முதல்லையே போட்டு வறுத்தா சீக்கிரமாக கருகிரு. அதனால் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு இதை மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்த பிறகு இதை எடுத்து ஏற்கனவே வறுத்த மிளகாயோடு சேர்த்து கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த வெங்காயத்தோட அளவு 120 கிராம். அளவான தீயிலேயே இந்த வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கின இந்த வெங்காயத்தையும் ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பவுடராக முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரை கிலோ மட்டனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் மட்டனை போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். உடனே குக்கரை மூட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 3 விசிலும் விட்டு எடுத்தாலே மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய்,
தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க மிளகாயை குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இது ஆப்ஷனல் தான். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கசகசா ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்கு பிறகு அரைச்சிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். நான் 4 விசில் தான் விட்டுருந்தேன். மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. மறுபடியும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வந்த பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சோம்போ அல்லது கடுகோ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான இந்த மட்டன் தண்ணி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.